ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ தாழம்பூவியின் சாப கதைகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்கள் என்ற போட்டி ஏற்பட்டன. அப்பொழுது சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறார். தான் விஸ்வரூபம் எடுத்தவுடன் என்னுடைய ஜடமுடியை ஒருவர் தொட வேண்டும், மற்றொருவர் பாதத்தை தொட வேண்டும். இதில் யார் முதலில் தொடுகின்றார்களோ அவரே இந்த பூலோகத்தின் பெரியவர் என்று கூறுகிறார். உடனே பிரம்மா பறவையாக மாறி ஜடமுடியை தேடிச் செல்கிறார். விஷ்ணுவோ வாராகி அம்மனாக மாறி பாதத்தை தேடி பூமிக்கு செல்கிறார். இருவரும் தேடிக்கொண்டே செல்கின்றன. இதில் பல நாட்கள் கடந்தன, பல வருடங்களும் கடந்தன. ஆனால் இருவருமே தேடி அடைய முடியவில்லை. அப்பொழுது ஒரு நாள் விண்ணிலிருந்து தாழம்பூ ஒன்று பூலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிரம்மன் அந்த தாழம்பூவை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த தாழம்பூ, நான் சிவனின் சிரிசில் இருந்து தவறி கீழே விழுந்துவிட்டேன். 4000 ஆண்டுகள் கடந்தும் என்னால் இன்னும் பூலோகத்தை கொண்டு அடைய முடியவில்லை என்று கூறியது. உடனே பிரம்மாவுக்கு தான் முதலில் வெற்றி பெற வேண்டும் என்ற பேராசை தன் கண்ணை மறைத்தது. அப்பொழுது தாழம்பூவிடம் ஒன்று பிரம்மா கேட்டுக்கொண்டார். எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். அப்படி பிரம்மன் தாழம்பூவை பார்த்து கேட்டார். தாழம்பூவோ சரி என்றது. நான் சிவனிடம் கொண்டு உன்னை கொடுக்கும் பொழுது நீ எனக்கு ஏற்றவாறு சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி பிரம்மா கேட்டார். தாழம்பூவும் சரி என்றது. பூவை எடுத்தேன் என பொய் கூற வேண்டும் என்று கூறுகிறார். போட்டியின் முடிவில் பிரம்மா பொய் சொன்னது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் தெரிய வருகிறது. நீ என் தலைமுடியிலிருந்து தாழம்பூவை எடுத்து வரவில்லை என்று சிவபெருமான் கோபித்து சாபமிட தொடங்கினார். அப்பொழுது பிரம்மனுக்கு இந்த பூலோகத்தில் ஆலயமே இருக்கக்கூடாது என்றும், பொய் சாட்சி சொன்னதால் தாழம்பூவிற்கு எந்த ஒரு கோயில்களிலும் தன் தாழம்பூவை வச்சு பூஜித்தால் அந்த பூஜையின் வெற்றிகள் கிடைக்கக்கூடாது என்றும், நீ என் பூஜையில் இனி இருக்கக்கூடாது என்றும் தாழம்பூவுக்கு சாபம் விட்டார். இதுவே தாழம்பூவியின் பொய் சாட்சி சொன்னதால் ஏற்படக்கூடிய பாவச் செயலாகும். அன்னிலிருந்து தாழம்பூவை கொண்டு யாரும் பூஜை செய்ய மாட்டார் என்பதை முன்னோர்களின் கதைகளாக கூறப்படுகின்றன. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் e-shopping application is one of the online shopping app. ஸோ இதுக்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் போட்டுக்கோங்க. இதில் எல்லா விதமான மளிகை பொருட்களும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டவுன்லோட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ்.